திட்டங்களை வரையறை செய்து அதற்குண்டான நடவடிக்கைகளை தாய்லாந்தில் நடைபெற்ற 4 தங்கப் பதக்கங்களை பெற்று இந்த அர்ப்பணம் செய்த பெருமக்கள் ஐயா அவர்களுக்கும் எனது தொகுதியின் எம்எல்ஏ ஐயா அவர்களுக்கும் புதுச்சேரி மாநில கபடி சங்க தலைவர் ஐயா அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் ஐயா அவர்களுக்கும் பொருளாளர் ஐயா நான் இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னா இதுக்கு முழு காரணமே என்னுடைய கபடி சங்கம் தான். என்னுடைய புதுவை மாநில கபடி சங்கத்துக்கு நான் தலைவணங்குறேன். இந்த இடத்துல நான் நிற்கிறேன் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் நான் மேட்ச் விளையாடுறேன். நான் என்னுடைய நியூ வேர்ல்டு டீமில் ஆடினேன். அதுக்கப்புறம் என்னுடைய மரவர் அணியில் ஆடினேன். மரவர் அணியில் முதல்ல ஆடும்போது முதல் பரிசு பெற்றது என்னுடைய மறக்க முடியாத நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் நமது மாநிலத்தின் முதலமைச்சர் ஐயா அவர்கள் தான் எனக்கு நினைவு பரிசு வழங்கினாங்க. அது என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாது. ஐயா அவர்கள் கையால் முதல் முறையாக வாங்கின பரிசுக்கு அடுத்தடுத்து நான் வாங்கின அடுத்தடுத்து எல்லாமே முதல் பரிசாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாலேயும் முடியும், சாதிக்க முடியும் அப்படின்னு நினைச்சு நான் எடுத்த முயற்சி தான் இப்போ நான் இங்க நின்றுட்டு இருக்கிறேன். போயிட்டு என்னுடைய முழு முயற்சியாலையும் இந்த வெற்றி கிடைச்சது. இந்த வெற்றியை நான் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் என்னால் மறக்கவே முடியாது. நான் இந்த இந்திய அணிக்காக செலக்ட் ஆகி 4வது ஏசியன் பீச் கேம்ஸ் தாய்லாந்தில் நடைபெற்ற இந்த விளையாட்டில் தங்கப்பதக்கம் பெற்றிருக்கேன். இந்த தங்கப்பதக்கத்தை என்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போற முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய முழு மனசோடையும் முழுமையோடையும் நான் இதை அவங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். எல்லாம் முடிஞ்சிட்டு போய் வேஸ்ட் ஆயிடும்.
இருந்தால் தான் அந்த கேப்டன் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு நோக்கில் இருந்ததை அந்த பெண்ணோடு விடாமுயற்சியாக இருந்த ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கு பீகார் மாநிலத்திலே காவல்துறை ஆய்வாளராக பணிபுரிந்து கொண்டு புதுவை மாநிலத்திற்கு பெருமை சேர்க்கும் திரு ஏ ஜெயக்குமார் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களே, சமூக சேவகர் அன்புக்கினிய பொன்ராஜன் அவர்களே, அன்புக்கினிய ஆய்வாளர் ஜெயராம் சார் அவர்களே, மாநில அளவில் வெற்றி பெற்றாலே கௌரவப்படுத்தி அரசாங்கத்தில் மூலமாக கிடைக்கப்படுகின்ற அத்தனை சலுகைகளையும் செய்து பாராட்டுவது உண்டு. நம்முடைய இந்த பாராட்டுதலுக்குரிய தங்கமங்கை மகேஸ்வரி அவர்கள், நம்முடைய முதல்வர் அவர்கள் வைரமங்கையாக மாற்ற வேண்டும் என்று நான் அன்போடு வேண்டுகோள் வைக்கின்றேன். ஏனென்றால் தங்கமங்கை என்றாலே லட்சத்தில் வாங்கிவிடலாம், லட்ச ரூபாய்ச்சுன்னா தங்கம் வாங்கிடலாம். வைரமங்கையாக மாற்றினா அது கோடி தான் கொடுக்கணும். அந்த கோடியை கொடுப்பதற்கு முதல்வர் அவர்கள் நிச்சயமாக மனப்பாடம் செய்யக்கூடியவர், எல்லாருக்கும் தெரியும். அதனால தொடர்ந்து 3வது முறையாகவும் மக்கள் முதல்வராக நம் புதுவை மாநிலத்தில் வீழ்ச்சிருக்கின்றார். அது மட்டுமல்ல, எப்பொழுதும் மோசடியா பேசுற பழக்கமே எனக்கு கிடையாது. எது தப்புனா தப்புன்னு சொல்லுவார். நான் இந்த அவருடைய முதல்வராக பதவி ஏற்கப்பட்டு இருந்த பொழுது ஒரு மேடையில் நம்முடைய முதல்வர்களை வருகின்ற மே மாதம் 13 நீங்கள் முதல்வராக போகிறீர்கள் என்று சொன்னேன். நினைவிருக்கின்ற நினைக்கிறேன் முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய பர்த்டே செலிபிரேட் நிகழ்ச்சியில் அந்த நிகழ்ச்சி என்றும் நினைவிருக்கின்றது. நிச்சயமாக நீங்கள் வருகின்ற 13ஆம் தேதி முதலமைச்சராக வருவீர்கள். கந்தசாமி அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினராக சட்டசபைக்கு வரமாட்டான்னு சொன்னார். ஞாபகம் மட்டும் முதலமைச்சர் அவர்களுக்கு எதுக்காக சொல்றேன்னா, வருகின்ற 16 சட்டமன்றத்தில் நீங்க தான் முதலமைச்சராக வர போறீங்க. அது எந்த சந்தேகமும் கிடையாது. குறைபாடு நம்மளுடைய மக்கள் மத்தியில் இருக்கின்றது. அதையெல்லாம் நம்ம சரி செய்துவிட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக மீண்டும் நீங்கள் முதல்வராகக்கூடிய மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா உங்களை அடிச்சுக்க சிறந்த முதல்வர் பேர் யாருக்குமே கிடையாது. அந்த அளவுக்கு நம்மளுடைய ஒர்க்கம் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். 40 வயசுல நானே 10 நாள் பெட்டில் பட்டிருந்தேன். 63 வயசு வரைக்கும் ஊசி போடாம போகாம அந்த இருக்கின்றதுனா உங்களுடைய அந்த உழைப்பு விளையாட்டிலே அதே போல் மாலை நேரத்தில் நீங்கள் விளையாடுகின்ற அந்த ஷெட்டில் நிச்சயமாக நீங்கள் தொடர்ந்து விளையாட வேண்டும் என்றுதான் என்னுடைய கருத்து. ஆனால் விளையாட்டு மூலமாக மட்டும்தான் நம்மளுடைய உடலை திறமையாகவும் நல்லபடியாகவும் பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதை கருத்தாக வைத்து நாங்கள் கபடி விளையாண்டு +1 நிறுத்தி நாய் கட்டினேன். அதுக்கு மேலே முட்டி பேர்ந்துச்சு எனக்கு +2. அதனால கபடி விளையாண்டு +1 நிறுத்தினேன். அப்புறம் +2 முடிச்சு காலேஜ் போல ஹாக்கி விளையாடிருந்தான். ஹாக்கி வந்து முடிச்சு வெளியே வந்தோடனே ஹாக்கி க்ளோஸ் பண்ணோம். அப்புறம் பிறகு ஷெட்டில் விளையாடுறேன். ஷெட்டில் விளையாட பிறகு சர்வீஸ் பண்ணா அதையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். எங்களுடைய நிலைமை அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஆனால் முதலமைச்சர் இந்த வயசுல சிறப்பாக ஒரு இளைஞர் போல அங்கே மேடையில் அந்த ஸ்டேடியம் அங்கே இதில் விளையாடும் போது பார்ப்போம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எங்களுக்கு. எங்களுக்கெல்லாம் இந்த வயசு வரைக்கும் இருந்து மக்கள் உழைப்புமானே தெரியாது. அந்த அளவுக்கு கடவுள் உங்களுக்கு சிறப்பான வரத்தை கொடுத்திருக்கிறார்கள். நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய உழைப்பு மிகப்பெரிய பலனை நம்ம எதிர்காலத்திலே வரப்போகின்றது. என்னுடைய தொகுதியை சேர்ந்த பரமேஸ்வரர்களுக்கு பிசியாக இருக்கின்றார். அவர் நீங்கள் அந்த அந்த ஃபீல்டே வேணான்னு விரும்பல அவங்க சிவிலில் வரணும்னு விரும்புகிறாங்க. அதனால் நீங்கள் அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பினை சிவில் டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல தேசிய விளையாட்டிலே முதல் முறையாக நம்முடைய தங்கப்பதவி இதுதான் முதல் முறை. ஆகவே இந்த விளையாட்டுக்கு ஹரியானா மாநிலத்திலே 1 கோடி ரூபாய் பரிசும் அவருக்குரிய விரும்பிய வேலையை கொடுத்திருக்கின்றார்கள். அதே போல மத்திய பிரதேசத்திலே 50 லட்சம் ரூபாய் பணமும் அவர்கள் விரும்பிய பிசிஆர் ஒரு பொண்ணை எஸ்ஐ ப்ரமோஷன் கொடுத்து 50 லட்சம் ரிவார்டு கொடுத்துருக்காங்க. நம்ம புதுவை மாநிலத்தில் விளையாட்டை என்னன்னு தெரியாத சப்ஜெக்ட்ல போகாமலே பரிசெல்லாம் வாங்கி காசெல்லாம் வாங்கி நம்ம ஏமாதி கவர்மெண்ட்லாம் நிறைய வேலை வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் இங்கே விளையாடி பொண்ணு காலை உடச்சினே ஒரு 3 மாசம் பிளேட்டை வச்சு வீட்டில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்து அதன் பிறகு விளையாடி அது திறமை வெளிப்பட்டிருக்கின்றது. உள்ளபடியே இந்த மாநிலத்துக்கு பெருமை இல்லையே அந்த தொகுதிக்கு பெருமை. அந்த பெருமை பரமேஸ்வரனுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.
தங்க மகையா இருக்கின்ற இந்த பரமேஸ்வரி நீங்கள் வைர மகையா மாற்றி நீங்க அதே போல் தமிழ்நாட்டில் நம்ம 50 லட்சம் அவார்டு கொடுக்குறாங்க. அதே 50 லட்சம் அவார்டை நீங்கள் கொடுத்து சிவிடி டிபார்ட்மெண்ட்ல அவருக்கு நல்ல வேலையை கொடுத்து உதவ வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொண்டு துறையுடைய அமைச்சர் சிறந்த விளையாட்டு வீரர், விளையாட்டில் வெற்றி பெறுவது என்பது எவ்வளவு கடினமான விஷயம் தெரியும். ஸ்போர்ட் நாங்கள் சும்மா வரும்போது தோற்றாலும் நம்ம கஷ்டம் இருக்கும். அடுத்த தடவை நாளைக்கு எம்ஐசி எப்படி நம்ம ஜெயிச்சாகணும் அப்படி என்ன வரும். அந்த முறையில் நாமும் வெற்றி பெற்று வருகின்ற இந்த பரமேஸ்வரர்களை நம் மாநிலத்தை நம்ம கௌரவப்படுத்த வேண்டும். நம் கௌரவப்படுத்தாமல் இருந்தாலே அது நமக்கு இழக்கு. அதை உணர்ந்து அமைச்சர்களும் முதலமைச்சர் சொல்லவே தேவையில்லை, இருக்குது செய்ய வேண்டி இதெல்லாம் கொடுக்க வேண்டும் நிச்சயமாக செய்வார். அதில் எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நீங்க 50 லட்சம் ரூபாய் பணமும் நம்முடைய சிவிடி பண வேலையை கொடுத்து உதவ வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் இருகாரம் கூப்பி தொகுதி சார்பாகவும் மாநில சார்பாகவும் அவர்களை ஊக்குவித்து அவர்களை கொண்டு செல்லுகின்ற அந்த இடத்தை கொண்டு செல்லுகின்ற இடம் என்பது மிகப்பெரிய விஷயம். அந்த இடத்தை கொண்டு செல்வதற்கு உறுதுணையாக இருந்த நம்முடைய இன்ஸ்பெக்டர் ஜெயராம் சார் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்கள் வாய்ப்புக்கு. பரமேஸ்வரி தொடர்ந்து விளையாட்டிலும் சரி தன்னுடைய பணியிலும் சரி சிறக்க வேண்டும் என்று பொதுவாக பாராட்டுதல் என்று சொல்லும் பொழுது ஏதாவது ஒரு சாதனைகள் நிகழ்த்தினால் பாராட்டுவார்கள். பெருமை சேர்க்கின்ற விதத்தில் அவருடைய செயல் இருந்தால் பாராட்டுதல் வழக்கம், பணியில் சிறந்திருந்தால் பாராட்டுதல் வழக்கம். இப்படி ஏதாவது ஒரு சாதனை மற்றவரை சற்று கூடுதலாக செயல்படும் பொழுது சாதனை செய்யும் பொழுது செயல்படும் பொழுது பாராட்டுதல் வழக்கம். இன்னும் நம்முடைய பரமேஸ்வரி எதற்காக பாராட்டப்படுகிறார்கள்? புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள் நம்முடைய மாநிலத்திற்கு, அதற்காக பாராட்டு. புதுச்சேரி மாநிலம் நம்முடைய மாநிலம் ஒரு சிறிய மாநிலம் தான், சிறப்புமிக்க ஒரு மாநிலம். முதல் சொல்லுவாங்க இந்த மாநிலத்துடைய சிறப்பு தனி. ஏன்னு சொன்னா ஆன்மீக பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூமியே ஒரு ஆன்மீக பூமி. சித்தர்கள் வாழ்ந்த பூமி, மனிதர்களுடைய பூமி, நாணிகள் வாழ்ந்த பூமி, எல்லா சிறப்புகளும் மிக்க ஒரு பூமி தான் நம்முடைய புதுச்சேரி. நீங்க இப்போ இந்தியாவில் எந்த இடத்துல எந்த மாநிலத்தை கேட்டாலும் புதுச்சேரி பற்றி சொல்றாங்க. போய் பார்த்தீங்கன்னா புதுச்சேரியா நான் வந்து பார்த்து வரணுமே அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு எண்ணம் எல்லோருக்கும் வந்திருப்பதை நாம் எண்ணி பார்க்க முடிகிறது. மறுபடி அயல்நாடுகளும் அந்த எண்ணம் சென்று கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு சிறிய மாநிலமாக இருந்தாலும் சிறப்பு மிக்க ஒரு மாநிலமாக நம்முடைய மாநிலத்தில் இருக்கு. இந்த மாநிலத்தில் வந்து சென்று நம்முடைய இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கின்ற அளவிற்கு சிறப்பாக ஒரு விளையாடி பதக்கங்கள் தங்க பதக்கத்தினை பெற்று வருவது எனும் பொழுது உங்களை பாராட்டாமல் இருக்க முடியுமா? நிச்சயமாக பாராட்ட வேண்டும். அதற்கு முழு பொறுப்பும் இந்த கபடி சங்கத்திற்கு உரியது. நம்முடைய ஜெயராம் வந்து அது என்னைக்கு அதில் வெற்றி பெற்று புதுச்சேரிக்கு வந்தாலும் அன்னையிலிருந்து ஏதாவது பாராட்டு செய்து ஆகணும், நடத்தி ஆகணும் அப்படின்னு எனக்கு எடுத்தே இருப்பாரு ஒவ்வொரு நாளும். அப்போ அந்த எண்ணம், அந்த அதாவது அந்த சங்கத்துடைய எண்ணம் இந்த பெண்ணை பாராட்டி மேலும் உற்சாகப்படுத்த வேண்டும் ஒரு எண்ணம். அதனால அந்த கபடிக்கும் அந்த கபடி சங்கத்திற்கும் பெருமை, நம்முடைய மாநிலத்திற்கும் பெருமை, அந்த கபடிக்கும் நம்முடைய புதுச்சேரியிலிருந்து ஒரு பெண் சென்று விளையாட்டு, அதாவது ஒரு புதுச்சேரி மாநிலத்திலிருந்து தேர்வு செய்யறதுன்றதே ஒரு பெரிய சிரமம். பெரிய சிரமம். புதுச்சேரி மட்டும் ஒரு தேர்வு செய்ய கிடைக்கிறது ஒரு சிறிய இடம். இதுல தேர்வு செய்து அணியில சேர்றது என்பதே பெரிய சிரமம். ஒவ்வொரு அணியிலும் பார்க்கலாம், ஒவ்வொரு அணிலும் சேர்வதற்கு எவ்வளவு சிரமம் இருக்குன்றது விளையாட்டு வீரர்களுக்கு நன்றாக தெரியும். எல்லா விளையாட்டும் சரி, அந்த அணியில இடம் பிடிக்கணும்ன்றதுனால எவ்வளவு சிரமமா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம செய்திகளெல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம்.
போட்டியில பங்கு பெற்று அயல்நாடுகளுக்கு சென்ற உலக போட்டியில கலந்து கொள்வது அப்படின்னு அப்படி உலக அளவில் நடைபெறும் போட்டியில் கலந்து கொள்வதற்கு எப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் இந்த தேர்தல் நம்ம அப்போ சிறந்த விளையாட்டு அப்படின்னு சொன்னாதான் அந்த சிறந்த விளையாட்டு அதை காட்டினால்தான் திறமையை காட்டினால்தான் தேர்வு செய்யப்படுறாரு. அப்படி அந்த தேர்வு செய்யப்பட்டு இந்தியாவில் அணில பங்கு கொண்டு வெற்றி பெற்று இந்தியாவுக்கும் சரி புதுச்சேரிக்கும் பெருமை சேர்த்திருக்கிறார்கள். இந்த அணிகள் அனைவருக்குமே என்னுடைய பாராட்டு, அந்த அணியை சார்ந்த அனைவருக்குமே என்னுடைய பாராட்டு. ஒரு பெருமை உண்டு, புதுச்சேரிக்கு ஒரு பெரிய பெருமை உண்டு. அது கிராமத்துல இருந்து சென்று வசதி வாய்ப்பு குறைவாக உள்ள நிலையிலும் இந்த கபடி போட்டு தன்னுடைய திறமை வெளிப்படுத்துவதற்குரிய வாய்ப்பு உருவாக்கி கொண்டு பயிற்சி பெற்று தினமும் பயிற்சி பெற்று அந்த வாய்ப்பினை உருவாக்கி இருக்கிறார். இதுதான் நாம் நிச்சயமாக அந்த கிராமத்து பெண்ணியர்களையும் நாம் பாராட்ட வேண்டும். கிராமத்து பெண்ணியர்களையும் நாம் பாராட்ட வேண்டும். அதில் அவருடைய பெற்றோர்களையும் பாராட்டுங்க. அவங்களுடைய பெற்றோர் ஒத்துழைப்பு தான் போக முடியும். இதெல்லாம் ஒரு வெற்றி பெறணும் செல்லணும் அப்படின்னு சொன்னால் பெற்றோர் ஒத்துழைப்பு இருக்கணும். இல்லைன்னா வெற்றி பெற முடியாதான் திறமை வளர்த்துக் வாய்ப்பு இருக்க முடியாது. பெற்றோருக்கு ஒத்துழைப்பு மிக அவசியம். அவர்களுடைய பாராட்டு வாழ்க்கை தெரிவித்து அப்படி நம்முடைய புதுச்சேரி மாவட்டத்திற்கு ஒரு பெருமை சேர்த்திருக்கிறார். இந்த விளையாட்டை விளையாட்டுகளாக பாராட்டுகிறோம். இதே மாதிரி புதுச்சேரி மாநிலம் நம்முடைய இப்போ நிறைய அது மாதிரி ஒரு பெரிய பாராட்டுகளை பெறும் நிலைக்கு வந்து கொண்டு இருக்கிறது தான் உண்மை. நீங்க பார்க்கலாம், நம்ம ஒரு விவசாய விஞ்ஞானி கூட பக்கத்துல வந்து ஒரு விவசாய விஞ்ஞானி இப்போ பாருங்க எத்தனை பேர் அவரை பாராட்டுறாங்க, எத்தனை பேர் அறிஞர்கள் விஞ்ஞானிகள்லாம் பாராட்டுறாங்க. ஏன்னா விவசாயத்துல ஒரு சாதாரண ஒரு விவசாயி ஒரு கண்டுபிடிப்பு அந்த நிலையில நம்முடைய புதுச்சேரிக்கு அந்த விருதை பெற்று பாராட்டுகளை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஏன் சொன்னா புதுச்சேரி இப்போ எல்லா இடமும் எல்லோருக்கும் தெரிந்தாலே இன்னைக்கு வந்து கொண்டு இருக்கின்றது. இப்படி இருந்தால்தான் வந்து கொண்டு. ஆனால் நம்முடைய திறமையை வளர்ப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்கும் பொழுது அதை நாம் பயன்படுத்துகிறோம். வாய்ப்பினை அரசு நிச்சயமாக உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கிறது. புதுச்சேரி மாநிலம் ஒரு கல்வி சிறந்த ஒரு கல்வி கொடுக்கிற மாநிலம் எல்லோரும் பாராட்டு சொன்னா நான் முதலிடம் கல்வியில வந்து நான் முதலிடம் புதுச்சேரி மாநிலம் முதலிடம். அப்போ கல்வி சிறந்த கல்வி நமக்கு கிடைக்கின்றது ஒரு நிலையை என்று பார்க்கும் பொழுது அந்த நிலை நமக்கு பாராட்டுகிறது. இந்தியாவில் ஒரு சிறிய மாநிலம் கல்வியில முதலிடத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மாதிரி ஒவ்வொன்றிலும் நம்முடைய மாநிலம் சிறந்து விளங்க வேண்டும் என்பதுதான் அரசுடைய எண்ணம். அதற்குரிய வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதும் அரசுடைய எண்ணம். அதுக்கு ஏற்றவாறு இப்பொழுது அரசானது எல்லா நிலையிலும் எல்லா திட்டங்களையும் செயல்படுத்துகிறது. புதுச்சேரியில் நிறைய திட்டங்களை பார்க்கலாம். எல்லா திட்டமும் மக்களுக்குரிய நல்ல திட்டங்கள் என்று சொல்லக்கூடிய நிலையில் நிலை இருப்பதை பார்க்கலாம். எதிர தொய்வு இருந்திருக்கலாம், சில திட்டங்கள் செயல்படுத்தும் போது தொய்வு இருக்கலாம். ஆனால் மறுபடியும் அந்த திட்டங்கள் எல்லாம் இப்பொழுது செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. உதாரணத்துக்கு நேற்று கல்வி கட்டணம் எத்தனை கோடி 67 கோடி ஒரே சமயத்தில் கொடுத்து மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கல்வெடு கட்டுகின்ற திட்டத்தை மறுபடியும் தொடங்கி தாழ்த்தப்படையான மக்களுக்கு 4 லட்சம் ரூபாய், நம்முடைய பிற்படுத்தப்பட்ட மக்கள் 2 லட்சம் ரூபாய் அந்த கல்வெட்டுக்கு இந்த கல்வெடு கட்டணத்துக்கு உதவி பொழுது வழங்கப்பட்டு வருகிறது. இப்படி எல்லா திட்டங்களையும் இப்போ நாம் செயல்படுத்தி வருகிறோம். அதே மாதிரி விளையாட்டுகளை ஊக்குவிக்கிற நிலையிலும் அரசானது தேவையான உதவி நிச்சயமாக செய்யும். கண்டிப்பாக செய்து கொடுக்கணும். நம்ம நிறைய அறிவிச்சது விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு அந்த விளையாட்டு பங்கு கொண்டு பரிசு பெற்றவர்களுக்கு விளையாட்டு வீரர்களுக்கு இந்தந்த விளையாட்டு சாம்பியனுக்கு இந்தந்த விளையாட்டு பரிசு அறிவித்தது. அது இப்பொழுது சில விளையாட்டுகளுக்கு கொடுக்க முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய அரசுடைய எண்ணம். அதே மாதிரி நான் முன்பு முதலமைச்சராக இருக்கும் பொழுது அறிவித்த அந்த ஊக்கத்தொகை பரிசு தொகையானது எந்தெந்த விளையாட்டுக்கு எந்தெந்த நிலை போட்டிகள் இருந்தாலே பகுதி பெற்று வந்திருக்கோம். அது என்ன கொடுக்கப்படும் வழங்கப்படும் என அறிவித்திருந்தோமோ அது நிச்சயமாக விரைவிலேயே கொடுப்பதற்குரிய நடவடிக்கையை அரசு நிச்சயமாக எடுக்கும்.
அதில் இந்த விளையாட்டுல கலந்துருக்கு ஆசிரியர் நாங்கள் வந்து ஆசிரியர் விளையாட்டு போட்டுங்க ஆசிரியரே பங்கு வெற்றி பெற்றால் நல்ல பதக்கம் பெற்றால் என்ன பரிசு என்று அறிவித்திருக்கிறோமோ அது நிச்சயமாக அரசு செயல்படுத்தும் வழங்கும் நெருங்கிய நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு அதே மாதிரி நீங்க பார்க்கலாம் காவல்துறையில உங்களுக்கு பணிக்கு சேரும்போது அந்த காவல்துறை பெண் காவலர்கள் தேர்வு செய்யவே எங்களுக்கு மிகவும் சிரமமாக இருக்குது தேவையான பெண் காவலர் கிடைக்கிறாங்க உண்மை அப்போ அதே மாதிரி அந்த உடற்கல்வி தேர்வுல நாங்கள் கொஞ்சம் குறைத்து மதிப்பெண்களை குறைத்து இருக்கின்றோம் அதாவது நமக்கு தேவையான பெண் காவலர்கள் வருவதற்கு தேவையான நிலையில் நம்ம பெண்களாக மாதிரி எப்படி பரமேஸ்வரி எப்படி ஓடியாந்து எப்படி அந்த இதில் வெற்றி பெற்று இன்னைக்கு பெண் காவலர்களாக இருக்காங்க அதே மாதிரி மற்றவர்களும் வர வேண்டும் அப்படின்னு நிலைக்கும் நம்முடைய பெண்கள் வர வேண்டும் ஏன்னா காவல்துறையில் நமக்கு பெண் காவலர்கள் குறைவாக இருக்கின்றார்கள் அதனால் இந்த முறை தேர்வு செய்யும் பொழுது அதிகமான அளவில் பெண் காவலர்களுக்கு கிடைப்பாங்க என்ற எண்ணம் அரசுக்கு இருக்கிறது ஏன்னு சொன்னால் அந்த மதிப்பெண் பொருள் கொஞ்சம் குறைத்து கொடுத்துருக்கின்றோம் அது எப்படி இந்த திறமை வளர்த்துக் கொள்வதற்கு பரமேஸ்வரி முயற்சி எடுத்து அந்த திறமை வளர்த்து கொண்டார்கள் விளையாட்டு ஆர்வம் அதே மாதிரி பெண்களும் நாம் விவாதிக்கக்கூடிய திறமை வளர்த்து கொண்டு நமக்கு தேவையான பணியை செய்வதற்குரிய குறிப்பாக காவல்துறைக்கு பணியை செய்வதற்குரிய முயற்சி இருக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் அதனால் இப்பொழுது இந்த பரமேஸ்வரி ஒரு நம்முடைய மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக அதாவது மற்றவர்களுக்கு அந்த ஆர்வத்தை உண்டாக்குகிற நிலை தன்னுடைய திறமை வளர்த்து இந்த விளையாட்டு போட்டியை பெற்று வந்திருக்கின்றார்கள் ஒரு புதுச்சேரி மாநிலத்திற்கு பெரிய பெருமை அடியை காரணம் ஆனால் அந்த நம்முடைய பரமேஸ்வரிக்கு அப்படியே மாந்த பாராட்டு வாழ்த்துக்கள் அதுக்கு அரசு எந்த உதவி செய்ய முடியும் அது நிச்சயமாக செய்து கொடுக்கும் என்ற நேரத்தில் கூறிக்கொண்டு இந்த அணி தலைவர் கபடி சங்க தலைவர் இந்த கபடி விளையாட்டை ஊக்குவிக்க வேண்டும் என்று அறுபாடுபட்டு நம்முடைய நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றியை கூறி பாராட்டி வாழ்த்தி இந்த பாடத்திற்கு மற்றவர்களுக்கு அந்த உற்சாகத்தை உண்டாக்க வேண்டும் என்று எங்கே நம்முடைய நண்பர் அவர்களுக்கு தேவனுடைய மனமார்ந்த வாழ்க்கை பார்த்து வாழ்த்து